ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வெரைட்டியான ஜூஸ் ரெசிபி, கேரளா ஸ்பெஷல் குலுக்கி சர்பத். இந்த குலுக்கி சர்பத் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இது உடம்புக்கு குளிர்ச்சியானது கூட. இப்போ வாங்க அந்த குலுக்கி சர்பத் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் போல் சப்ஜா சீடை சேர்த்துக்கலாம். இந்த சீட் துளசியோட விதைகள் தான். ஒரு விதமான துளசியோட விதைகள் தான் இந்த சீடு. இது உடம்புக்கு நல்லது, உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சோக் பண்ண வைக்கணும். ஒரு 5 to 10 minutes இது நல்லா சோக் ஆகட்டும். அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது லெமன். லெமனை இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் எடுக்கிற லெமன் நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக இருக்கணும். அப்போ தான் ஜூஸ் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அடுத்ததான் நம்ம இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலோ அல்லது வாட்டர் பாட்டிலோ மூடி இருக்கிற பாட்டிலாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம லெமனை பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். நான் இதுக்காக 1.5 எலுமிச்சை பழம் எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் நம்ம ஜூஸ் பண்ணுறதுக்கு இது சரியாக இருக்கும். அடுத்ததான் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்ச அந்த லெமன் ஸ்லைசஸை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். காரமான பச்சை மிளகானா 1 சேர்த்தா போதும். காரம் கம்மியானதாக இருந்தால் 2 சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இதில் நான் 1.5 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் நம்ம இந்த ஜூஸுக்கு தேவையான சர்க்கரையை சேர்த்து கொடுக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திருக்கேன். இது அளவான இனிப்பா இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததா ஊற வச்சு நம்ம எடுத்து வச்ச அந்த சப்ஜா சீடை சேர்த்துக்கலாம். அடுத்ததா நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகளை இதோட சேர்த்துக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஜூஸுக்கு. இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு சேர்க்கறதுனால அந்த இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும். ஜூஸ் நல்ல டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு. கடைசியா இதுல நம்ம ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துக்கலாம். இது ஒரு 7-8 எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த பாட்டில மூடி வச்சுட்டு இந்த மாதிரி குலுக்கணும். நல்லா இந்த மாதிரி நம்ம ஷேக் பண்ணணும். அப்பதான் அந்த பச்சை மிளகு, உப்பு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஜூஸ் நல்லா டேஸ்டியா வரும். இப்போ இந்த ஜூஸை நம்ம ஒரு கிளாஸ்ல சேர்த்துக்கலாம். ரொம்பவே அருமையான குலுக்கி சர்பத் ரெடி ஆயிடுச்சு. இந்த சம்மர் டைமில் ரொம்பவே ஸ்பெஷலான இந்த குலுக்கி சர்பத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் அனுப்புங்க. அதோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிரியமானவங்களுக்கு ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க.